நீங்க ட்வின்ஸும் தெரிஞ்சும் உன் மேல எனக்கு கோவம் வரல. அது ஏன் தெரியுமா? பேசிக்காவே ரொம்ப நல்ல பொண்ணு. யாருக்கோ பயந்து தான் இதெல்லாம் நீ பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்ககிட்ட கோயில்ல பேச வரும்போது ஒரு தங்கச்சியா நினைச்சுதான் பேச வந்தேன். நீ என்ன அண்ணனா நினைச்சனா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? அண்ணா, நான் சொல்றேன். என் அக்கா தன்னோட லைஃபுக்காக அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டா. அவளுக்காக நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண வேண்டியதா போச்சு. மத்தபடி அவ ரொம்ப நல்லவ. இதெல்லாம் ஒரு விஷயமாமா? நான் ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு பயந்துட்டேன். நான் எங்க அக்கா கிட்ட பேசுறேன். எங்க அக்கா உங்க எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க. வேண்டாம் அண்ணா, அத்தை பேசினதை நீங்களும் கேட்டீங்கல்ல. அத்தை மனசுல அக்காவுக்கு பெரிய இடம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா அத்தை அக்காவை மன்னிக்காம கூட போகலாம். அப்படியே மன்னிச்சாலும் இந்த விஷயம் அத்தை அக்கா மனச காலத்துக்கும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். உண்மையை சொல்லி இந்த கஷ்டத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்காக நீ என்ன பண்ண போறமா? அபின்னு ஒருத்தி இருக்கான்னு இப்ப வரைக்கும் உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. இது கடைசி வரைக்கும் தெரியாமலே போட்டோம். இதுக்காக தான் அன்னைக்கு பார்க்ல சஞ்சு உங்ககிட்ட லவ் சொல்ல வரும்போது அவனை நீ திட்டி அனுப்புனியாமா? சஞ்சு என்ன பார்த்து என்கிட்ட லவ் சொன்னானா? எப்போ? நீ சஞ்சு கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு பார்க்குக்கு வான்னு கூப்பிட்டல்ல அன்னைக்கு. நான் சஞ்சீவ் கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சது, அவனை கூப்பிட்டது எல்லாம் உண்மைதான். ஆனா நான் சஞ்சீவ கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன், பார்க்குக்கு கூப்பிடலையே. நான் அன்னைக்கு முழுக்க அவனுக்காக கோவில காத்துட்டு இருந்தேன். ஆனா அவன் வரவே இல்லை. ஓஹோ, உன் அக்காக்காக நீ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கியே. பதிலுக்கு உங்க அக்கா உனக்கு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா? நான் ஸ்ரீஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ மத்தவங்க உங்க அக்கா மேல வச்சிருக்க மரியாதை கெடக்கூடாதுன்னு நினைக்கிற. ஆனா உங்க அக்கா உன் காதலை அழிச்சு உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. இப்ப நீ என்ன பண்ண போற? சின்ன வயசுல இருந்து என் அக்காவுக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவை என் அக்காவுக்காக நான் விட்டு கொடுக்கும் போதும் அது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு, வலி அல்ல. ஆனா இப்ப என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறேன். இதுதான் கொஞ்சம்
இந்த குளவி பூச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் தெரியுமா? இலை மேல அமைதியா யாருக்கும் தொந்தரவு இல்லாம கூட்டுப்புழுவை போய் கொடுக்கால கொட்டி கொட்டி அதுக்குள்ள தன்னோட விஷத்தை இறக்கிக்கிட்டே இருக்குமா. அந்த கூட்டுப்புழுவும் குளவி தன்னை எவ்வளவு கொட்டினாலும் அது கடைசி வரைக்கும் தாங்கிக்கிட்டு அந்த குளவியை எதிர்க்காமலே இருக்குமா. எனக்கு உன்னையும் உங்க அக்காவையும் பார்க்கும்போது அந்த குளவி கூட்டுப்புழு தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க சொன்னது சரிதானே. கூட்டுப்புழு என்னைக்குமே குளவியை எடுக்காது. நானும் அப்படிதானே. நீங்க இந்த உண்மையை கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட நான் இதை கேட்டுக்கிறேன். அபி, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போ. நீ இப்பவும் சஞ்சீவை லவ் பண்றியா? இப்போ இல்லைண்ணே, எப்பவுமே நான் சஞ்சீவை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இதுக்காக தான் அன்னைக்கு பார்க்ல சஞ்சு உங்ககிட்ட லவ் சொல்ல வரும்போது அவனை நீ திட்டி அனுப்பியாமா? அபி, என்னம்மா ஏதாவது சாப்பிட்றியா? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? கோயிலுக்கு தானே போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லைம்மா. அக்கா எங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. போய் பாரு. ஹே, ஏண்டி கதவை தாப்பா போடுற? முதல்ல கதவை தொற. அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? நீ ஏக்கா என்னையும் சஞ்சீவியும் பிரிக்க பார்க்குற? ஹே, என்ன என்ன பிரிக்க பாக்குறாங்க? நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்லக்கா, என்னால என்னைக்குமே உன் லைஃப் பாதிக்காதுன்னு. அப்புறம் ஏன் நம்பிக்கை இல்லாம இப்படி பண்றக்கா? என்ன பண்ணாங்க? நானும் ஒண்ணும் பண்ணல. எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. நீ என்ன மாதிரியே பார்க்குக்கு போய் சஞ்சீவ் கிட்ட பேசியிருக்க. அவன் கிட்ட
கிட்ட தப்பு தப்பா பேசி என்னை அவனையும் பிரிக்க பார்த்திருக்க. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? யாரு சொல்லிருப்பா? சொல்லுக்கா, ஏன் அப்படி பண்ண? ஹே, நான்லாம் அப்படி ஒண்ணும் பண்ணல. நீ ஏன் அதையாவது கற்பனை பண்ணிட்டு வந்து என்கிட்ட உளராத. பொய் சொல்லாதக்கா. நீ சொல்ற பொய்யால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், யார் போய் சொல்றா? நீ எவனை லவ் பண்ண என்ன, பண்ணலனா என்ன? நான் சஞ்சீவ் கிட்ட போய் பேசல. இல்லக்கா, நீ பேசுன. நான் பேசல. நீ பேசுனக்கா. நான் பேசல. நீ பேசுனக்கா, எனக்கு தெரியும். ஆமாண்டி, நான் தான் போய் பேசினேன். உன்னையும் சஞ்சீவியும் பிரிக்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்துடவே கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நீ இத பண்ணிருக்க கூடாது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான்க்கா இத பத்தி உன்கிட்ட கேட்க வந்தேன். நம்ம 2 பேரும் ட்வின்ஸ். நீயும் என்ன மாதிரியே யோசிக்கிற, என் மேல பாசமா இருக்க அப்படின்னு தான் நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு என் மேல காரணம் இல்லாம கோவப்படுவ, திட்டுவ. இதெல்லாம் ஏதோ அந்த நேரத்துல என் மேல இருக்கிற கோவத்தினால நினைச்சேன். ஆனா நீ என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்க. ஏங்க அப்படியெல்லாம் பண்ண? அக்கா, எல்லாரும் பிறக்கும் போது தனித்தனியா தான் பிறப்பாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாம். ஆனா பிறக்கும் போதே சொந்தத்தோட பிறக்கிறது ட்வின்ஸ் மட்டும்தான். நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இந்த உலகத்துக்கு வந்தோம். கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம்னு நினைச்சேன். ஏய், ஒன்னா பிறந்தோன்னெல்லாம் சொல்லாத. நீ பிறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவனா. என்னோட ஜெராக்ஸ் தான் நீ. நியாயமா பார்த்தா என்னோட சின்ன சின்ன செலக்ஷன்ல இருந்து அம்மா அப்பா பாசம் வரைக்கும் எல்லாமே எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஆனா கிடைச்சதா? கிடைச்சதா? இல்லையே. அம்மா அப்பா பாசத்துல இருந்து இப்ப நான் மருமகளா போற வீடு வரைக்கும் எல்லாத்தையும் என் கூட பங்கு போடுறதா நீ வந்துடுறிய. நான் வேற, நீ வேற. அனு என்னைக்குமே அபிக்கு மேலதான். இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? எல்லாரும் கவரிங்கையும் கோல்டையும் ஒரே மாதிரியா பாப்பாங்க. அப்புறம் ஏன் என்னையும் உன்னையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க? சொல்ல போனா சில சமயம் என்னை விட உன்னதான் மேல வச்சு பாக்குறாங்க. இத்தனைக்கும் நான் உன்னை விட எஜுகேட்டட், பிரில்லியன்ட், டேலண்டட் இருந்து என்ன பிரயோஜனம்? நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய ஐடென்டிட்டி கிடைக்கவே இல்லையே. நான் லாயரா இருந்தும் கூட வெளியே இந்த வீட்டை யாரும் லாயர் அனுவோட வீடுன்னு சொல்லலையே. டெய்லர் அபியோட வீடுன்னு தான் சொல்றாங்க. என்ன வெளியே யாராவது கூப்பிடும் போது கூட அபியோட அக்கான்னு தான் சொல்றாங்க. அனுவோட தங்கச்சி தான் அபின்னு யாரும் சொல்றதில்ல. ஏன் நம்ம வீட்ல அம்மா கூட என்ன விட உண்மையில தானே அதிக பாசமா இருக்காங்க. தனக்கான ஐடென்டிட்டியை தேடி அலையறதுதான் ஹியூமன் நேச்சர். தகுதி, திறமைன்னு எல்லாம் எனக்கு இருந்தோம். நீ என் கூட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த திறமையும் இல்லாத நீ என்னோட ஐடென்டிட்டியை திருடிட்டு போறியே, இதை எப்படி என்னால தாங்க முடியும்? நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 23 வருஷமா இந்த வழியை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால முடியாது. நான் மேரேஜ் பண்ணி போற வீட்லயாவது எனக்கான ஐடென்டிட்டி எனக்கு முழுசா கிடைக்கணும். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இனிமேலும் பண்ணுவேன். நான் மருமகளா போற வீட்டுக்கு நீ மருமகளா வரவே கூடாது.
நீ எங்க வேணாலும் போய் யார வேணாலும் லவ் பண்ணு, எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணு. என்னை விட பணக்கார வீட்டுக்கு கூட நீ மருமகளா போ. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வாழ போற வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளா வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். ஆனா நான் உன்னையும் சஞ்சீவியும் பிரிக்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த விதி உன்னை அவன் கூட சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த விதி ஜெயிச்சு நான் போற வீட்டுக்கே உன்னை மருமகளா வர வச்சா நான் செத்தாவது உன்னையும் அந்த விதியையும் ஜெயிப்பேன். எப்படி நான் பார்க்குக்கு போய் சஞ்சீவ் கிட்ட பேசின விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு சொல்லிருப்பா? ஒருவேளை சஞ்சீவ் சொல்லிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அபியும் சஞ்சீவும் எப்படி பேசியிருப்பாங்க? இன்னுமே புரியலையே.